இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். இந்த ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அற்புதமான ஆடி மாதத்துல மக்களுக்கு தேவையான எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் தேடி வர காத்திருக்கு? ஆடி பட்டம் இந்த ஆடி மாதத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 3-4 கிரகங்கள் பயிற்சி அடைகிறது. சுக்கிர பகவான் நீச்சமடைகிறார், சூரிய பகவான் ஆட்சி அடைகிறார், ஏற்கனவே வக்கரம் பெற்ற சனியோட எல்லா விதமான மங்களங்களும் வரப்போகிறது. நிறைய பேர் குபேர யோகங்களை அடைய போகிறீர்கள். அப்போ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கும், யார் யாரெல்லாம் பெரிய அளவு போறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எந்த மாதிரியான பலன்கள் தேடி வர காத்திருக்கு? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கும்பராசி என்றாலே குதூகலம்னு சொல்லலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில நீங்க ராசியிலே ராகு, 2ஆம் இடத்துல பாத சனி, இந்த பணம்னு ஒன்று இருந்தால் என் கண்ணில் காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நாளாக பணத்தை பார்த்து அப்படின்னு நினைச்சுப்பீங்க. நாளையிலிருந்து ஜூலை 17 நண்பர்களே, இந்த ஒரு மாதமும் பணத்தை பார்ப்பீங்க. யூ ஆர் கோயிங் டு see ஆல் தி 8 லட்சுமிஸ் ஒன் பை ஒன் ரோ எல்லாத்தையும் பார்ப்பீங்க. கமான், உங்கள் பேர் தனலட்சுமி, யுவர் அப்பாயிண்டட் அப்படிங்கிற மாதிரி 8 லட்சுமி உங்கள் வீட்டில் இருந்து உட்கார போகிறாங்க. இந்த சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்க விஷயம் நடந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். 4ஆம் இடத்திலே சுக்கிரன் 4-9 கூடியவன். நம்ம ஆள் சுக்கிர பகவான் நீச்சமாயிட்டார். ஐயோ, சுக்கிரன் நீச்சமாயிட்டாரு. ஏன்னா இவர் நீச்சமானா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு ஆள் தான் உங்களை என்ன பண்ணாரு, உங்கள் ஒய்ஃப் கூட சேரவே விடாம தொடர்ந்து ப்ராப்ளம் சார். நான்லாம் சாதாரண ஆள். எல்லாம் சொல்லுவாங்களே, ஏரோ விடுறாரு. நான் ஏரோ விடலான்னு எடுத்துகிட்டு போனால் பீரங்கியோட கமான் அப்படின்னு ரைட்டாக வெயிட்டிங்கில் இருக்கா சார். வாழ்க்கையிலே நண்பர்களே, கும்பராசிக்காரர்களாக ஒரு அட்வைஸு, நீங்கள் ரொம்ப நாளாக என்ன பண்ணுறீங்க, எப்பயுமே உங்கள் நினைவாகவே இருக்குது. ஐ லவ் யூ, கடைசி வரைக்கும் நீ பிரியாமல் இருக்கணும், அந்த மாதிரி ஏதோ மெசேஜ் அனுப்புவீங்க. உங்கள் ஒய்ஃப் ஒரே பதில் ரிப்ளை மெசேஜ் அனுப்புவா. என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள்? குடிச்சிருக்கியா, கண்டுபிடிச்சிட்டேன் வரேன் அப்படிங்கிற மாதிரி. சில பேட்டரில் சில பேரை ஏமாற்றவே முடியாது. அவங்க தான் இத்தனை வருஷம் உங்களோட பழகிறாங்களே. நீங்கள் எந்தெந்த பால் எப்படிலாம் போடுவீங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமே. 4-9 கூடிய சுக்கிர பகவான் நீச்சமாகிறார். இந்த ஒரு மாதமும் வேணா பாருங்க, பெரும்பாலும் உங்கள் ஒய்ஃப் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க, அல்லது பெரும்பாலும் உங்கள் ஒய்ஃப் உங்களை விட்டுட்டு இனிமே உங்களுக்கு அவங்களால டென்ஷன் இருக்காது. பிற பேர் வீட்டில் டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களை சந்தேகப்படுவாங்க. என்ன சதீஷே, போக்குவரத்தா போயிட்டு இருக்கே, உன்னை பார்த்தால தான் எனக்கு சந்தேகமா இருக்கு, நீ எங்கே தான் போறேன்னு எனக்கு தெரியல. அம்மா என்ன ப்ளீஸ் நம்புங்கம்மா, ப்ளீஸ் ஐ எம் தி குட் பாய் எல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் இந்த சந்தேகம்லாம் சரியாயி ஓகே செக் பண்ணி பார்த்தேன், உன்னை போய் ஒரு புள்ள பூச்சி போய் சந்தேகப்பட்டேன், ஐ எம் சாரி அப்படின்னு உங்களுக்கு மன்னிச்சு விட்ருவாங்க. 5ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் பகவான் இருக்கிறார், 3-10 கூடியவர். சீரியஸாக சொல்கிறேன், கும்பராசிக்காரங்க சந்தேகப்படுற ஒய்ஃபெல்லாம் இந்த மாதம் சரின்றுவாங்க. சத்தியத்தை சந்தேகப்பட்டீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் பில்டப்லாம் பண்ணலாம். ஸோ அது நல்லதும் கரெக்டாக உண்மையாக போய் தெரியாது சார், நம்பிட்டாங்க நம்மளை, அதுதான் முக்கியம். 5ஆம் இடத்துல இப்போ என்னாச்சு, இவர் வேற வந்துட்டார் செவ்வாய் பகவான், அவருக்கு நிறைய வேலை கொடுப்பார். கும்பராசிக்காரர்கள் ஒரு படிநிலை ஏற போகிறீங்க. ஆடி மாதத்துலேருந்து நீங்கள் அடுத்த ப்ரமோஷன், இருக்கிற கம்பெனிலேயே இன்னொரு வேலை. வழக்கமாக நம்ம கம்பெனியில் நீ தான் இந்த வேலை தான் பார்த்துப்போ, இன்னொரு கம்பெனி வேலையும் சேர்த்துப்போம். அது மராமத்து வேலை இருந்தாலும் வாங்கிக்கிங்க, எக்ஸ்ட்ரா சம்பளம் நமக்கு கிடைச்சா போதும், அதுதான் நமக்கு தேவை. 7 சூரிய பகவான் வேற ஆட்சி பெறுகிறார். நான் சொன்னேன் இல்லையா, 4-9 கூடிய சுக்கிர பகவான் விலகிட்டார், சூரிய பகவான் ஆட்சி பெறும்போது எனக்கு ஒரே காதல் வந்துச்சோ. அன்புள்ள மனைவி உஷா, ஐ லவ் யூ, உனக்காகத்தான். சொல்லுங்க காலிங், கமான் காலிங். இப்போ கூட உங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க. கவிதை எழுதுறதோ இல்லையோ, இந்த காலிங் சீன் மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லுவாங்க, நீங்கள் லெட்டர் எழுதி டைவர்ஸ் மேட்டரை சால்வ் பண்ணுறதுக்காக. தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா 7 கூடிய சூரியன் ஆட்சி பெறுகிறார், உங்களுக்கு கூடவே புதன் வேற இருக்கான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கவிதை எழுதணும், டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பணும், இது மாதிரிலாம் தோணும். தெரிஞ்சா பண்ணுங்க, தெரியலனா விட்டுருங்க. சில விஷயம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்களே, ஒரு படத்தில் ஸ்டைல் பாண்டி போய் கம்மிட்டு வருவார், என்ன இந்த மாதிரி வாழ்வே மாயம் கமலஹாசன் நம்பிட்டாங்க, ஐயோ ஃபுல்லாக படம் பார்க்காம ஏன் ஸ்டைலை ஒத்துக்கிட்டேன். அந்த கடைசி சீனில் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு கவிதை எழுதி போய் அவங்க ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க. 7 கூடிய சூரியன் ஆட்சி பெறும்பொழுது ஃபாரின் போக போகிறீங்க, உங்களுடைய மனைவி சமாதானாய் வரப்போகிறாங்க. முக்கியமாக இந்த 4-9 கூடிய சுக்கிர பகவான் 8இல் மறைவதால் இந்த ஃபேன்சி ஸ்டோரு, இந்த இது வச்சுருக்காங்க பாருங்கள், பெண்கள் ஆயத்த ஆடைகள், அதே மாதிரி காஸ்மெட்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் ரொம்ப நல்ல நேரம், ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த பீரியடில் நீங்கள் ரொம்ப ஷைன் ஆகக்கூடிய நேரம். ஒரே ஒரு பிரச்சனை, ஸ்னேக் தான். இந்த ஸ்னேக் பாபு தான் உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் பண்ணுறான். ராசியிலே உட்காந்துருக்கான். ஏதாவது ஒரு எக்ஸுக்கு ஃபோன் வருது, மெசேஜ் வருது,
ரிப்ளை பண்ணலான்னு தோணுது. ராசிலேயே ராகு நினைச்சா தான் பயமாக இருக்குது. சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தப்பு பண்ண வராது. பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் மாட்டிக்கிறான். அதனால் தேவையில்லாமல் எதுவும் பண்ணாதீங்க, சீரியஸாக மாட்டிக்குவீங்க. ராசியில் ராகு ஒரே ஒரு நாள் சும்மா ஏதாவது என்னமான்னு கேட்டிருப்பீங்க, உங்களுக்கே தெரியாது, உங்கள் ஃபோன் ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிருந்திருக்கும். தேவையில்லாமல் மாட்டிக்காதீங்க. திரும்பவும் சொல்லுகிறேன், கும்பராசிக்காரர்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் பெயர் கெடாமல் இருந்தீங்கன்னா மற்றதெல்லாம் சூப்பர் தான். பெயரை நீங்கள் தேவையில்லாமல் கெடுத்துக்கொள்ளாதீர்கள். கும்பராசிக்காரர்கள் ஜாக்கிரதை. ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலே நமக்கெல்லாம் இருக்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆடி மாதம் வந்து விட்டது, ஆடியிலே ஆடி வருவா, இந்த மாதிரிலாம். ஆடி மாதம் இஸ் a divine month for the Hindus. This month, overall month is a divine month. நிறைய லூஸ் போய் ஆடி மாதம் வெறும் மாதம்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆடி மாதம் we are highly divine into all the chapters. நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ தான் நம்மளுடைய மாரியம்மன் கோயில் திருவிழாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பால்கோடம் அழகு குத்துறவங்கலாம் தேர் பிஸி இன் தேர் டிவோஷன், அவங்களுடைய பிரார்த்தனைகளில் we are seeing அதெல்லாம் நடக்கும். இப்போ இந்த ஆடி மாதத்தில் ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, இறைவனும் இறைவியும் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாம்னு அப்படி சொன்னாங்க. அப்போ தான் நம்ம சுத்தபத்தமாக இருப்போம். ஆனால் அதுக்காக அது மாதமே ப்ராப்ளம்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. இது யாரோ பிற்காலத்தில் உருவாக்கியிருக்காங்க. தட்சிணாயன புண்ணியகாலம் முடிந்து உத்தராயண புண்ணியகாலம் தொடங்குகின்ற மாதமே இந்த ஆடி மாதம் தான். ரொம்ப முக்கியமான மாதம். இந்த ஆடி மாதத்தில் சூரியன் பிரவேசிக்கிறார் பாருங்க கடகத்துக்குள்ள. அது அவ்வளோ பெரிய விசேஷம். ஏற்கனவே அங்கே உச்சம் பெற்ற குரு பகவான் வேற இருக்காரு. அதை சூரிய பகவான் மீட் பண்ண போறார். குரு வந்து ஒரு காலப்புருஷ தத்துவத்தில் 9 கூடிய பாக்யாதிபதி, சூரியன் 5 கூடிய யோகாதிபதி. ஸோ உலக மக்கள் எல்லார் வாழ்க்கையிலுமே யோகாதிபதியும் பாக்யாதிபதியும் மீட் பண்ண போறாங்க. இது எப்படின்னா, குபேரனும் என்ன யார் சொல்றது, குபேரனும் அதுக்கப்புறம் வந்து நம்ம நம்ம ஒரு பணம் தரும் சுவர்ணக்காரசன பைரவரும் மீட் பண்ணுற மாதிரி அப்படி வச்சுக்கலாம். 2 மிகப்பெரிய ஆட்கள் சந்திக்க போகிறாங்க. குரு ஒரு பக்கம் பணத்தை கொடுக்குறவராக இருக்காரு, சூரியன் ஒரு பக்கம் உலகத்தை நிர்வகிக்கிற ஹெச்ஓடியாக இருக்காரு. அப்போ அவங்க 2 பேரும் மீட் பண்ணுறது ஒரு பெரிய யோகத்தை தருகிறது. இந்த ஆடி அமாவாசைலாம் சூரிய கிரகணம் அன்றைக்கி நாள் கண்டிப்பாக போயிடுங்க. அந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதிலாம் உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, நீங்கள் அன்றைய தினம் நீங்கள் பிரார்த்தனைகள் செய்து கொள்ளுங்கள். ரொம்ப நல்ல நேரம் அது. அதே நேரத்தில் இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, 5ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சி பெறுகிறார். சூரியன் ஆட்சி பெறும்போது அரசியல் ஆசை வரும். நீங்கள் ஏன் சும்மா இருக்கீங்க, நீங்கள் வாங்கண்ணே வட்டச்செயலாளர் பதவி வாங்கலானே அப்படிங்கிற மாதிரி, ஹலோ வணக்கம், நான் வந்து இந்த மாதிரி பதவி எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்குள்ள ஆட்சியும் அதிகாரம் போன்றவைகள் ஏற்படும். 5ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்ற சூரியனோட புதன் இருக்கிறார். புதன் இருக்கும்போது இது வந்து என்ன சொல்லுவாங்க, புதாதித்ய யோகம் என்று சொல்வார்கள். இந்த உலகத்துக்கே ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை தரக்கூடியவர் யாருன்னா மிஸ்டர் சுக்கரன். இங்கே பாருங்க, இந்த சுக்கரன் போய் என்ன பண்ணுறாரு, நீச்சமாயிடுறாரு. அவர் ஏன் நீச்சமாகறாருங்கிற கால்குலேஷன் புரியுதா உங்களுக்கு? நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஏன் வந்து இந்த ஆடி மாதம் வந்து நீங்கள் ரொமான்ஸ் மாதமாக இருக்கக்கூடாதுன்னு ஏன் பெரியவங்களாம் சொல்கிறாங்கன்னா, சுக்கரன் நீச்சம். அப்போ என்ன ஆகும்னா, அந்த உற்பத்திலாம் கம்மியாயிடும். அப்போ குழந்தை விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் பெரும்பாலும் பேருக்கு அது ஓகே ஆகிறது இல்லை. அதான் அதில் இருக்க விஷயம். சுக்கரன் நீச்சமாக இருக்கிறதுனால அப்போ நீங்கள் என்னை தேடி காதல்ன்ற வார்த்தையை அனுப்பு, அடுத்த மாதம் அனுப்புவாங்க, அப்புறம் போய் பேசிக்கிங்க, இப்போ வேண்டாம். ஸோ அப்போது 2 7 கூடிய நீச்சம்ங்கும் போது ப்ரப்போஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் அங்கேருந்து ரிப்ளை வராது. அக்கா மகளே இந்து போட்டிங்கன்னா காலிங். இப்போ கூட நீங்கள் அவங்கள பற்றி எழுதிருக்கீங்க. உங்கள் லவ் ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, உங்களுக்கு ஸ்கிரிப்ட் சொல்லுற லவ் ஒர்க் அவுட் ஆயிரும். அந்த மாதிரி 2 7 கூடியவர் நீச்சம் என்பதால் சுக்கரன், அதாவது வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன். சுக்கரன் நீச்சம் என்னும்போது நீங்கள் இந்த மாதம் பேக்கரியில் இருக்கிறவங்க, இந்த இது ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க, காஸ்மெட்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கார் வாங்கி ரீசேல் பண்ணுறவங்க, ஆடம்பரமான கம்ப்யூட்டரு, டேபு, எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸு, இந்த மாதிரி கேமரா பிஸ்னஸ் பண்ண ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பெரிய பெரிய முதலீடுகள் செய்யாதீங்க. சுக்கரன் நீச்சம். அப்போ மனைவி கூட சண்டை போட்டவங்கெல்லாம் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது. காரணம் என்னவென்றால், மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு அதிபதியாகப்பட்டவர் நீச்சமாகிவிட்டார். அப்போ என்ன ஆகும்னா, அப்போ தான் வேறு மனைவி மாதிரி எண்ணெல்லாம் வரும். எப்போ உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வருதோ, நீங்களே ஓடி போய் குளிக்கல விழுந்துருக்கேன் பாருங்க. கடவுள் வந்து நமக்கு இந்த குழி பறிக்கிறதுல அந்த கிரகங்கள் எப்படி பண்ணுன்னா, டைவர்ஸ் பண்ணலான்னு யோசிக்கிறவங்க, புரியுதா, சாயந்தரம் ஆனால் சரக்கு போடலான்னு யோசிக்கிறவங்க, இதெல்லாம் என்னென்னா கிரகங்கள் குழி வச்சு கூப்பிடுது உங்களை, வாங்க வாங்க வாங்க. அப்போ தான் நீங்கள் கெட்டு போவீங்க, பொழப்ப பார்க்க மாட்டீங்க, டிஸ்டர்ப் ஆவீங்க என்பதால் தயவு செய்த நண்பர்களே, இந்த மாதம் நீங்கள் ஒர்க்கை மட்டும் பாருங்கள். ஏன்னா சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கிறார், யோகாதிபதி சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறார். வேலை செய்யறதுக்கான பர்ஃபெக்டான நேரம். காலையில் வந்துட்டீங்க, ஏசியை போட்டிங்க, கம்ப்யூட்டர் ஆன் ஆயிடுச்சு, ரிப்போர்ட்டை கையில் கொடுத்துட்டாங்க, ஸ்கிரிப்ட் என்னன்னு சொல்லிட்டாங்க, உட்காந்து பவர் பாயிண்ட் போட ஆரம்பிச்சிங்கன்னா சாயந்தரம் தான் எந்திரிக்கணும். பிஸியாக இருக்கணும், ஆஃபீஸில் நெருப்பா தீயா வேலை செய்யணும். குமாரே மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதம். உழைப்பவர்களுக்கு நான் சொல்லுவேன், எப்பயுமே உழைப்பவர்களுக்கு எதை பற்றியும் பயம் கிடையாது. உழைப்பவர்களுக்கு உலகத்தில் பயம் இல்லாத நிலை வேண்டுமா, உழைச்சிக்கிட்டே இருங்க, பயம் வராது. உழைப்பாளிகள் மட்டும்தான் அந்த உன்னதத்தை அடைய முடியும். மனசார வச்சுக்கோங்க. ஹாப்பி உழைப்பாளர் தினம் அப்படிங்கிறத மே 1ஆம் தேதி கொண்டாடுறாங்களோ இல்லையோ, இந்த ஆடி மாதம் கொண்டாடிக்கலாம். ஹாப்பி உழைப்பாளர் மாதம். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க.
சுவாமிஜி, ஆடி மாச பலன்கள் ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. என்ன மாதிரியான பலன்கள் மக்களை தேடி வர இருக்கு இந்த ஆடி மாதம் அப்படின்னு. மக்கள் உங்களுடைய பதிவை கேட்டு ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்க. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தா எப்படி தொடர்பு கொள்றது? ஆடி மாத பலன்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த இந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். இங்கே வாங்க, உங்கள் பிரச்சனைகள்லாம் தன்னால் சரியாகும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். முக்கியமாக என்னோட இன்ஸ்டா ராம்ஜி சுவாமிகள்னு இருக்கும், அதை தயவுசெய்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான் என்னோட அப்டேட்ஸ்லாம் தினமும் வரும். நன்றி.